தமிழக முதலமைச்சராக தளபதி விஜயின் இன்றைய கரூர் மக்கள் சந்திப்பு உணர்வு பூர்வமாகவும் உணர்ச்சிகரமாகவும் இருந்தது. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அண்ட் அதே நேரத்துல வழக்கம் போல டிஎம்கேவை க்ளோஸ் பண்ணி சும்மா கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல. அதுலயும் முக்கியமா இந்த தசவதாரம் மன்னனை சும்மா தரமா வச்சு செஞ்சுட்டாரு. அதனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். நம்ம தளபதி இந்த கருப்பு உடை அணிந்ததற்கான காரணம் கரூர் அசம்பாவிதத்தை மையப்படுத்தி மட்டுமே. என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம். நம்ம எல்லாருமே தளபதிக்கு அதிகமான கிரௌட் வந்த இடம் வந்து தூத்துக்குடி இல்ல கடலூர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே கிரௌட் அதிகமாக வந்த இடம் நாமக்கல்லும் கரூரும் தாங்க. 285 நாட்களை கடந்து இந்த கரூர்ல இன்னைக்கு மனசார பேசியிருக்காரு நம்ம சிஎம் விஜய் அவர்கள். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். அப்புறம் முக்கியமா இறந்தவர்கள் 41 பேரின் நினைவை போற்றும் வகையில் கரூர்ல நினைவு சின்னம் வைக்கிறதாகவும் நம்ம சிஎம் சொல்லியிருக்காங்க. கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும். இந்த விஷயத்தை நம்ம அந்த டைம்லயே சொல்லியிருந்தோம். ஒரு அமைதி பேரணியை நடத்தி நினைவு சின்னம் வைக்கணும்னு. உண்மையிலேயே நமக்கான முதல்வர் கலியுகத்தின் கர்ணன் இவர் நமக்கு கிடைத்தது சீரியஸ்லி அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. மக்களாட்சி என்றால் என்ன அப்படின்னு உங்ககிட்ட யாருன்னா கேட்டா தாவேக அரசுன்னு தாராளமா சொல்லுங்க. அடுத்து வர இருக்க இடைத்தேர்தல்ல திமுகவை சூர சம்காரம் பண்றோம். அதனால வரப்போற இடைத்தேர்தல்ல மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க.